என் மூளை எப்படிட்டு இருக்கா? அம்மைக்கு ஒரு போன பண்ணுதியா நீனு? வீட்டுல ஒரே வேலைமா. உனக்கு அடிச்சனான்னு தான் பார்த்தேன். நேரம் கிடைச்சல தான் அடிச்சல பார்த்துக்க. உன் மாமியாக்காரி அம்புடு வேலையும் உன் தலையில வச்சு சப்பிடுதா. நான் அன்னைக்கே உன்கிட்ட சொன்னேன், ஒரு வேலையும் செய்யாத எடுக்காதேன்னு. நீ கேட்டியா? எல்லாருக்கும் வடிச்சு கொட்டினா இப்படி தம்பிட்டு வேலை பார்க்கணும். சரிம்மா, நீ சாப்பிட்டியாம்மா? நான் சாப்பிட்டேன் பிட்டி. நீ எல்லாருக்கும் வடிச்சு கொட்டிட்டு நீ சாப்பிடாம கொள்ளாம இருக்காத, ஒழுங்கா சாப்பிடு சரியா? நீ ஞாயிற்றுக்கிழமை இல்லாட்டி வெளியே எங்கேயும் போகலையா? வா, மருமோனுக்கு ஆஃபீஸ் விட்டா வீடு, வீடு விட்டா ஆஃபீஸ். பிறவங்க ஞாயிற்றுக்கிழமை வெளியே போகிறதுக்கு. ஒரு நிமிஷம் லைன்லேயே இரு. சரிம்மா. லைக் காலையில் எங்கே போறிய? ஏம்மா இன்னைக்கு சண்டே இல்லாமா, அதான் வெளியே எங்கேயாவது போயிட்டு வரலான்னு கிளம்புவேம்மா. ஞாயிற்றுக்கிழமை ஆயிடப்படாது. பொண்டாட்டியை கூட்டிட்டு ஒவ்வொரு இடமா சுத்த தொடங்கிடுவான். வீட்டில் ஒரு நாளும் இருக்க மாட்டான், வீட்டு வேலையில பார்க்க மாட்டான். ஏம்மா அவ ஒன்னும் கூப்பிடலம்மா, நான் தாம்மா எங்கேயாவது போவோன்னு சொன்னேன். பொண்டாட்டியை ஒரு காலம் விட்டு கொடுத்துறாதல. இல்லத்தே, வீட்லயே இருக்கிறதுக்கு போர் அடிக்குதுன்னு உங்க மொவன் தான் சொன்னாவ, அதனால தான் கிளம்பணும். இவ்வளோ நாள் அவனுக்கு போர் அடிச்சாலே இன்னைக்கு போர் அடிச்சுவாக்கா. சரி சரி போவாங்க. இனி போகாதீங்கன்னு சொன்னா மட்டும் போகாமல இருந்துருவிய? ஏம்மா போச்சுல இப்படி கோவத்துல அனுப்பாதம்மா, சிரிச்சுட்டு அனுப்புமா. ஆமத்தே, சந்தோஷமா அனுப்பி விடுங்கத்தே. ஆமா, அது ஒன்னந்தான் விழிக்காடு. சரி வா மாதிரி குழந்தை, நம்ம போவோம். பாத்தேட்டி உன் அண்ணன்காரன எல்லாம் கேட்டுட்டு தாம்மா இருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை ஆனா போதும், பொண்டாட்டியை கூட்டிட்டு எங்கேயாவது ஊர் சுத்திட்டு இருப்பான். உனக்கு மாப்பிள்ள ஒருத்தன் இருக்கானே, என்னத்துக்கு இருக்கானோ. என்னத்த செய்யம்மா, எனக்கு வச்சது அப்படி இருக்கு.